ஸ்பைன் அண்ட் நியூரோ சர்ஜனாக இருக்கிறேன். என் கூட வந்து டாக்டர் மணிகண்டன் மேக்ஸிலோஃபேஷியல் அண்ட் ஆர்த்தோடான்டிஸ்ட் இருக்காரு. கூட வந்து மெடிக்கல் சூப்பரண்டன்ட் டாக்டர் மகேஷ் ஃப்ரம் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ரெஸ் மீட்ல ஒரு 5 வயது பெண் குழந்தை ஒரு கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி, அதாவது மண்ட ஓட்டுல ஒரு பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனால ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு ரேர் ஆப்ரேஷன், ரேர் ப்ராப்ளம், அதை செஞ்சதை பத்தி நாங்கள் பேச வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்கல் மாடல் பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கிறப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஷேப்ல இருப்போம். நம்ம ஃபேஸு, கண்ணு, மூக்கு, மண்ட ஓடு, தாடை, உதடுகள், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஷேப்ல இருக்கும். இது சில டைம் சில குழந்தைகள் இது வந்து கொஞ்சம் அப்நார்மலா பிறப்பாங்க. நீங்களே சில டைம் ரோட்ல பார்த்துருப்பீங்க. சில கண்ணு பிதுக்கி இருக்கும், மண்ட ஓடு வந்து பெருசா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், தாடை கரெக்டா இருக்காது, மூக்கு கரெக்டா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் ஜெனட்டிக்கா அவங்க வந்து கருவுல உருவாகிறப்பே வர சில பிரச்சனைகள். இதுக்கு வந்து காஸ்மெட்டிக்காவும் அந்த குழந்தைகள் வளர்றப்ப ரொம்ப பார்க்கறதுக்கு சில டைம் ஒரு பிரச்சனையோட இருப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கேலி பண்ணுவாங்க, ஏன்னா முகம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு மூளை வளர்ச்சியிலையும் பிரச்சனைகள் வரலாம், தலைவலி வரலாம், மூளை வந்து வளர்ச்சி குறையும், அதனால நிறைய சைக்கலாஜிக்கல், பிஹேவியரல் மற்ற பிரச்சனைகளும் வரும். இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து சர்ஜரி தான். இந்த அறுவை சிகிச்சை மூலியமா இந்த ஆப்ரேஷன் பண்ணி நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சரி பண்ணலாம். ஸோ இந்த மண்ட ஓட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம் இருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கலட்டி, ஒரு ஹெல்மெட் எப்படி கழட்டுறோமோ அந்த மாதிரி இந்த மண்ட ஓட கலட்டி அதை கரெக்டாக ஷேப் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரூ ராட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பழையபடி திருப்பி வச்சுருவோம். அதே மாதிரி இந்த மூக்கு சில டைம் ஒழுங்கா இருக்காது, இந்த பிரிட்ஜ் கரெக்டா இருக்காது, இந்த கண் குழி வந்து ஒழுங்கா உருவாகாது. இந்த ஐப்ரோஸ் நம்ம பார்க்கறதுக்கு முதல்ல பார்க்கறது கண்ணு, ஐப்ரோ, மூக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே தெரியும். அது எல்லாமே அமுங்கி இருக்கும், இல்லாட்டி வெளியே வந்திருக்கும். ஸோ வெளியே வந்திருந்தா அதை உள்ள கொண்டு போகணும், அது அமுங்கி இருந்தா அதை வெளியே கொண்டு வரும். ஸோ அது வந்து ஒரு நார்மல் ஷேப் கொண்டு வரணும். ஸோ இது வந்து இந்த அறுவை சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 10 மணி நேரம் ஆகும். ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்றது. இது ரொம்ப வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன். பிளாஸ்டிக் சர்ஜரி, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, ஓரல் சர்ஜரி, நியூரோ சர்ஜன், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு டிப்ரைவ்ட் ஃபேமிலியில இருந்து வந்த குழந்தை. ஸோ இது வந்து நம்ம சப்சிடைஸ்ட் காஸ்ட்ல நம்ம இந்த ஆப்ரேஷன் செய்தோம். இந்த மாதிரி பல குழந்தைகள் நாங்கள் கடந்த ஒரு 5-6 வருஷமா இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 குழந்தைகள் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் இந்த பிரச்சனையோட வெளியே இருக்கிறாங்க, பட் யாரும் வர்றதில்லை, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணா சக்சஸ் ஆகுமா, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன், மண்டவோட கழட்டி எதை பண்ண போறேன்னு சொல்றாங்களே, உயிரோட இருப்போமா, காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படிங்கிறது. பட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காவேரி ஹாஸ்பிட்டல்ல எல்லா வசதிகளும் இருக்கு. இதை பிளான் பண்ணக்கூடியது ஆப்ரேஷன் தியேட்டர்ல இந்த டெக்னாலஜி, இந்த டீம், இதோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு போகணும், மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த நோக்கம். இதை பற்றி டாக்டர் மணிகண்டன் சில வார்த்தைகள் பேசுவார். டாக்டர் மணிகண்டன், முகச்சிரமப்பு டாக்டர். ஸோ டாக்டர் பாலமுரளி சொன்ன மாதிரி இந்த மேல் ஸ்கல் அது குரோத்து நல்லா வந்தால் தான் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கண்குழிகளோட குரோத்து, வளர்ச்சி கூட கரெக்டாக வரும். அது இல்லாமல் மேல்தாடை, கீழ்த்தாடு, இந்த 2-3 அம்சங்களோட வளர்ச்சி வந்து மேல இருக்கிற அந்த கிரீனியல் போன் ஸ்கல்லோட வளர்ச்சி நல்லா இருந்தால் முன்னாடியே வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணால் தான் ஃபர்தரா வந்து நமக்கு குழந்தை வளரும் போது ஒரு 18 வயசுல கண்குழிகளும் அதே மாதிரி மேல்தாடையும் கீழ்த்தாடையும் கரெக்டாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ தான் வந்து அந்த குழந்தை வளர 18 வயசு வரைக்கும் வளர அவங்கள கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணி, அதே மாதிரி பிரேசஸ் ட்ரீட்மெண்ட், ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா அது என்ன டிஃபெக்டா இருந்தாலும் ஒரு சாதாரண எப்படி ஒரு அழகான குழந்தை நம்ம வளர்ந்து பெருசாகி நம்ம வந்து வளர்த்தணுமோ அதே மாதிரி அவங்களால நம்ம வந்து வளர்த்தி அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். நமக்கு அதுக்கான வசதிகள் உண்டு. எல்லா டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுக்கு தான் வந்து இன்னைக்கு இது முக்கியமாக வந்து கூடியிருக்கிறது.